ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான மூடில் இருக்கங்காட்டி எந்த வீடியோஸுமே போடல. ஸோ ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் இன்டர்வியூஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாமே நல்லா பண்ணுறோம். பட் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி கிளிக் ஆக மாட்டேங்குது. ஐடியில் ரெசிஷன் இருக்கிறாங்காட்டி ரொம்ப ஃபில்டர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நாளைக்கு வந்து பர்த்டே. நாங்கள் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 2 லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் ஒரு கம்பெனியில் வந்து முடிச்சிருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். டெய்லி சரணா புட்டிக் கான்செப்ட் போகணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் அட்டன் பண்ணேன். பையனை பார்த்துட்டு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ டெஸ்க் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப நீட் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி இப்போ சேலரி இல்லாதனால ரொம்ப டஃப்பாக இருக்குங்காட்டி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கூட நம்ம இல்லாமல் கொஞ்சம் நிறைய இதை தள்ளி போட்டுட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப முடியாத பிரச்சனைகள் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏதாவது ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா தான் நிம்மதியாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் ப்ரொசீட் பண்ண முடியும். ஜாப் கிடைக்காத பிரச்சனை இல்லை. அதில் நம்ம சர்வைவாகவே சஸ்டெயின் பண்ணி இருக்கிறதும் பெரிய விஷயமா இருக்குது ஐடியில். ஸோ இப்போ ரொம்ப ரெசிஷன்னால நிறைய ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்காட்டி ஒரு ஓப்பனிங்க்கு வந்துட்டு மிஷின் டெஸ்ட் வைக்கிறாங்க, டெக்னிக்கல் ரவுண்ட் 2 வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிஇஓ கூட ஒரு ரவுண்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் வச்சு தான் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி ஆஃபர் தராங்க. என்னன்னு தெரியல, ஐடியில் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஸ்கில் நம்மக்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் நிறைய பார்க்குறாங்க. நம்மளோட பெட்டராக யாராவது கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு ஒவ்வொரு டீம் மேனேஜர் அண்ட் ஹெச்ஆர்ஸ் வந்து பார்க்குறாங்க. இது என்னோட ஒரு மிகப்பெரிய தாட்டாக இருக்குது. ஸோ யாராவது ஐடி மேனேஜர்ஸ், ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வேணும். எல்லாருமே ஒரு தேவைக்காக தான் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும். எல்லாருக்குமே ஏதாவது விஷயத்துலேயும் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண முடியலனாலும் சர்வை பண்ணுறதுக்காக ஜாப் வேணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஐடி எம்ப்ளாயீஸ், மேனேஜர்ஸ் அண்ட் ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்க சிஇஓஸ் யாராவது இந்த வீடியோ கேட்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ஃபில்டர் பண்ணாமல், ரொம்ப ஆப்ஷன்ஸ் பார்க்காம, ஓவர் கம்மிங் அண்ட் இம்ப்ரெஸிங் யூ அட் த ஃபஸ்ட் மூமெண்ட் கிவ் தெம் ஆஃபர். ஸோ அவங்களும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டாங்க. நான் ஆகஸ்ட்டில் வந்து நிறைய கம்பெனி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நேற்று லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் நான் அட்டன் பண்ண ஒரு கம்பெனியோட சிஇஓட ப்ரொஃபைல் லிங்க்டின்ல எடுத்து நான் அவருக்கு டேரெக்டாகவே மெசேஜ் பண்ணிட்டேன். ஆகஸ்ட்டில் ஒரு வாட்டி அட்டன் பண்ணேன் 2023. அதுக்கப்புறம் இன்பிட்வீன் ஆஃப்டர் ஜான் வந்து ப்ரொஃபைல் கேட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. ஹெச்ஆர் நான் அதையும் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இப்போ நான் ஓப்பனிங் பார்த்துட்டு இப்போ நானாகவே வந்து டேரெக்டாக சிஓக்கு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுங்க, ஸோ கிடச்சதுனால நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நானே கன்வே பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நேற்றுக்கும் இன்றைக்கும் அட்டன் பண்ண இன்டர்வியூவோட ரிசல்ட், கோயம்புத்தூர் கம்பெனியோட ரிசல்ட் என்னங்கிறது இன்றைக்கி ஈவினிங் எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு எனக்கு பர்த்டே. இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து நான் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு என்ன தான் நடக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கான மூடு இல்லை. இந்த திருப்பூர் கம்பெனியில் ஹெச்ஆர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெஷின் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது பெரிய டாஸ்க். ஆல்மோஸ்ட் 3 months பண்ண வேண்டிய டாஸ்க்கை வந்து 1 day பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக சிஇஓக்கே வந்து மெசேஜ் போட்டேன். என்னை சூஸ் பண்ணி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுனா கொடுங்க. என்னோட ப்ரொஃபைல் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஒன்ஸ் ஐ கெட் இன் டு ஐ வில் ஒர்க் வெல் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி நான் மெயில் போட்டிருக்கேன். ஸோ இதனோட ரிசல்ட்டும் தெரியாமல் அந்த டாஸ்க்கும் பண்ண முடியாமல் நாளைக்கு பர்த்டேங்கும் போது எனக்கு என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம குக்கிங் தவிர வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியறதில்ல, பார்க்க முடியறதில்ல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிற டைம்ஸ்னால் நிஜமாவே கொஞ்ச நாள் யூடியூப் போடுறேன். யூடியூப் ராசி பலன்கள் நிறைய பார்க்குறேன். ஒரு 60% ராசி பலன் பார்க்குறேன். ஒரு 10% என்டர்ப்ரனர் உமன்ஸோட வீடியோஸ் பார்ப்பேன். சரி பிஸ்னஸ் பண்ணி தான் நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒரு 20% ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இது பார்ப்பேன். அது ரேர் தான். மோஸ்ட்லி அஸ்ட்ராலஜி அண்ட் உமன் என்டர்ப்ரனர்ஸோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அண்ட் ஒரு சில பிஸ்னஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அது அப்படியே கொஞ்சம் நிறுத்திக்கிற டைமில் அதை கொண்டு போயிட்டுருப்பேன். குக்கிங், ஹவுஸ் க்ளீனிங், குளிக்கிறதுக்கு கூட நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப 1 week போட்டு வச்சு பண்ணுறது. அப்படி தான் போய்கிட்டுருக்கு. இப்படியே இது போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுது. பெட்டர் அப்புறம் ஆஃபீஸ் கிடச்சுன்னா காலைல போயிட்டு காலைல ஒரு 8 மணிக்கு கிளம்பி போயிட்டு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கே. ஸோ ஐடியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு 2 days லீவு, 5 days ஒரு ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அவ்வளோ மைண்டு டார்ச்சர் இருக்குது. நம்ம மூளை வந்து அதிகமாக யோசிச்சு ஒர்க் பண்ணுறதுனால சீக்கிரம் பசி ஆயிடும். அது ஒரு ட்ராபேக். நம்ம கண்டத்தையும் சாப்பிட்றோம், அது ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அது ஒரு ட்ராபேக்.
எதுவுமே சாப்பிடாம இருந்தோம்னா ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ பர்சனலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஐடி சிஇஓஸ்க்கு அப்புறம் ரன் பண்ணுறவங்க, மேனேஜர்ஸ், லீட்ஸு யாராவது இந்த வீடியோ கேட்குறதுக்கான ஆடியோ வீடியோ கேட்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் கிளைண்ட் எல்லாருமே ப்ரெஷர் போட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. லெட் தெம் டூ, ஆஃப்டர் தட் பார்க்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது அதுக்கப்புறம் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேரலாக நான் அதையும் ஸ்டார்ட் பண்ணி அதையும் கொண்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2019 வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உருவாக்கிடணும், ஹெச்ஆர் கன்சல்டன்சி உருவாக்கிடணும்னு சொல்லிட்டு நிறைய டிஜிட்டல் ஒர்க் ரிலேட்டடான ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை ஸ்டார்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணி உட்காந்து இப்போ நல்லபடியாக கொண்டு போயிருந்தேன். இந்நேரம் ஓரளவுக்கு நம்ம ரீச் ஆகிருப்போம். பட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பிஸ்னஸ்லேருந்து அந்த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் மாற்றி மாற்றி நம்ம கடன் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து ரிஸ்க் ஆகி மறுபடியும் நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும்னா திருப்பி எவ்வளோ ரிஸ்க்குன்னு பாருங்கள். ஒரு விஷயத்தை உருவாக்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்மளுக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. பட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா எந்த பிஸ்னஸுமே ஃப்ளாப் தான் ஆகும் யாருக்குமே. இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எந்த பிஸ்னஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நம்ம எப்போ வந்து கீழே விழுவோம் அப்படிங்கிறத எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்களே ஒழிய சரி இது பண்ணுவோம், இது சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் நம்ம கடைசியில் வந்துட்டு நம்ம ரொம்ப சாஃப்ட் கார்னர் இருந்துட்டு எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, பர்சனல்லையும் சரி, ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோலை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ எதனாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகிறது தான் பிரச்சனையே. டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களுக்கும் ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல் வழியாக நீங்கள் ரன் ஆகிட்டே போங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் 2024 வந்துட்டு April 1 ஆரம்பிக்க போகிற ஒரு ஃபினான்ஷியல் இயர் நல்ல ஃபினான்ஷியல் இயராக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். இப்போ எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய மணி இஷ்யூ வந்து எல்லாத்துக்குமே வரும். அது எப்படி எல்லாரும் சால்வ் பண்ண போறீங்கன்னு தெரியல. எலெக்ஷன் டைமில் எப்படியும் இந்த பணப்பட்டுவாடாங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறது எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியா கிடையாது. ஏன்னா நான் பெருசாக வந்து இன்வால்வ் ஆகிக்கிட்டது கிடையாது அந்த மாதிரி விஷயங்களில். பட் ஆனால் என்ன எலெக்ஷன் நடக்குது, ஸோ அதனால் அமௌண்ட் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் வந்து அப்பா கொஞ்சம் சொல்லுவாங்க. கரையும் இருக்கு, தள்ளி போகுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு தர வேண்டியவங்க வந்துட்டு எலெக்ஷனு அமௌண்ட் ரொட்டேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நாம தர வேண்டியவங்க வந்து நம்மளை விட மாட்டாங்க. அது நம்மளை மாதிரி கேரக்டருக்குள்ள ஆட்களுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் நினைக்கிறேன். ஸோ எந்த காரணம் போனாலும் எனக்கு திருப்பி அடிக்குது. ஸோ ஒர்க் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ 1 இயராக லாஸ்ட் மார்ச்சில் என் பர்த்டே அன்னைக்கு March 23 அன்னைக்கு என்னை பிஏபியில் போட்டாங்க. பிஏபியில் போட்டுட்டு April 15 அன்னைக்கு சொல்லிட்டாங்க, வி ஆர் ரிஜெக்டிங் யூன்னு. April 15 சம்திங் 21 என்னோட ஜாப் வந்து என்னோட ஜாப் வந்து என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க. நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏபி டெவலப்மெண்ட் நல்ல ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு வந்து நம்ம பண்ணுற வேலையை வந்து நமக்கு ஷோகேஸ் பண்ண தெரியுதில்ல, அது ஒரு ட்ராபேக். சுற்றி இருக்கவங்க லீட்ஸ் அவங்கலாம் வந்துட்டு அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணாமல் நம்ம பண்ண ஒர்க்கை வந்து அவங்க பார்த்துட்டு மானிட்டர் பண்ண மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. தே ஆர் ஷோகேசிங் தெம் செல்ஃப். நம்ம பண்ணுற ஒரு சில மிஸ்டேக் வந்துட்டு மேனேஜர்ஸ் கிட்ட போட்டு விட்டு நம்மளை பிஏபியில் போட்டு நம்மளை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜாப்மே எனக்கு ப்ராப்பராக அமையலை. ஸோ ஒருவேளை அந்த ஜாப்லேயே வந்துட்டு அது கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். எம்எஸ்எம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குளோபல் எஜுகேஷன் ப்ராஜெக்ட், ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட், ரொம்ப நல்ல கம்பெனி. 10 o'clock ஒரு கால் இருக்கும், அவ்வளோதான். அந்த நெக்ஸ்ட் டாஸ்க் அலோகேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே 10 o'clock தான் கால் இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டீம் கூட நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். மேனேஜர் வந்து தமிழ் பர்சன் தான், அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணார். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு தெரில, நம்மளை வந்துட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜாப்மே ப்ராப்பராக அமையல. ஜாப் இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 lakhs வந்து இப்போ கடன் கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஸ்டார்ட் பண்ணலாம், இது ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே போயிட்டு அதுலேருந்து திருப்பி இப்போ கடனாக உட்காந்துருக்க மாட்டோம். ஸோ எகெயின் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு செக்யூர் ஃபீல் இல்லாதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஜாப்பில் போய் உட்காந்துட்டு ஒரு செக்யூராக நம்ம வந்து அன்டில் தட் இது வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு செக்யூர் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா வேறு எந்த ப்ராப்ளமும் சுற்றி வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் எல்லோரும் அமௌண்ட்டுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க, அமௌண்ட் கொடுக்க வேண்டியவங்களாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி கடந்து வர போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. லெட்ஸ் சீ, நடக்கட்டும். லார்டோட ஃப்ளோவில் விட்டாச்சு.
ஸோ ரொம்ப டிப்ரெஸ்டாக போயிட்டு உட்காந்துட்டு நான் அந்த கன்சல்டன்சி ரெஃபர் பண்ண கன்சல்டன்சி கூட நான் கேட்டுட்டேன் என்னாச்சுங்க ரிசல்ட் என்ன ஏதுன்ட்டு. இது மட்டும்தான் லைஃபா, திஸ் இஸ் நாட் ஒன்லி லைஃப், யூ ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆரும் சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ ஷார்ட் டேர்மில் வந்துட்டு நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆயிருப்பீங்க, இது உங்கள் பர்த்டே கிஃப்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கன்சல்டன்சியோட ஹெச்ஆர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இல்லை நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மூடில் இருக்கோம் அந்த மூடில் கொண்டு போகிறதா என்னென்னு ஒன்றும் புரியலை. பார்க்கலாம், மண்டே பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த திருப்பூர் கம்பெனி பார்க்கலாம். இந்த ரெண்டில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா இனிமேல் ஜாப் தேடுற ஐடியாவே எனக்கு இல்லைங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற யாராவது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை தேடி யாராவது வராங்க, அவங்களுக்கு எதாவது நீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது உங்களால். பட் உங்ககிட்ட கடவுள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. இப்போ நான் மண்டே போய் அட்டன் பண்ண பாத்ஃபைண்டர் கம்பெனியோட மேனேஜர் வந்து என்னை செலக்ட் பண்ணுற மாதிரியே எல்லாமே பேசிட்டு அட் லாஸ்ட் வந்து என்னை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. பட் ஆனால் அந்த ஹெச்ஆர் என்னை வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணார். பட் ஆனால் சம்வாட் தே ரிஜெக்டட் மீ. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி ஒருத்தங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணுறதோ, ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்குள்ளேயே போகாதீங்க. டேரெக்டாக முடியாதுன்னா முடியாதுன்னு அப்படியே சொல்லிவிடுங்க. இதுதான் பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னால் சரியாக பேசக்கூட முடியல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 2 கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணால் பண்ணலாம், இல்லைனா பேசாமல் அவன் வீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் பார்க்கலாங்க. டேக் கேர், பை.